எல்லாருமே ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனை ஃபாலோ பண்ணி வெயிட் லாஸ் பண்ணுறீங்க. ஆனால் உங்களுக்கு எல்லாருமே ஒன்று சொல்கிறேன், இதை தெரியாமல் நீங்கள் ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனில் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்காது. முக்கியமான விஷயம் என்னென்னா, ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனை ஃபாலோ பண்ணி எனக்கு குயிக்காக ரிசல்ட்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த நியூட்ரிஷன் உங்களுக்கு சூட்டபிளே கிடையாது. நான் ஒன்று கேட்குறேன், ஒரு மாதத்துலேயே உங்களுக்கு 10 கிலோ இல்லை 15 கிலோ குறைக்கிறது அப்படின்றது ஹெல்தி மெத்தடா இல்லை அன்ஹெல்தி மெத்தடான்றது நீங்களே டிசைட் பண்ணுங்கள். நிறைய பேர் இந்த ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனை ஃபாலோ பண்ணி வெயிட் லாஸ் பண்ணுறவங்க எனக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கல, ஒரே மாதத்துல எனக்கு 10 கிலோ குறையல 15 கிலோ குறையல அப்படின்னு இந்த ஃபுட்டு மேலேயும் வெல்னஸ் கோச் மேலேயும் தப்பு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. நான் ஒன்று கேட்குறேன், நல்லா யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு 10 நாளில் வெயிட் கெயின் ஆச்சா இல்லை ஒரு மாதத்தில் உங்களுக்கு வெயிட் கெயின் ஆச்சா? நீங்கள் ஓவர் வெயிட் ஆனீங்களா? இல்லை. உங்களுக்கு வெயிட் கெயின் ஆனது நீங்கள் ஓவர் வெயிட் ஆனதுக்கு ஒரு 4 வருஷமோ இல்லை 3 வருஷமோ கண்டிப்பாக தேவைப்பட்டிருக்கும். ஸோ நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறது மட்டும் ஏன் எனக்கு 2 நாளில் வெயிட் லாஸ் ஆகணும், 10 நாளில் நான் வெயிட்டை குறைச்சிடணும், ஒரு மாதத்தில் நான் ஐடியல் வெயிட்டுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இது சாத்தியமா? ஒரு 10 டேஸ்லேயே நீங்கள் உங்களோட வெயிட் லாஸ் பண்ண முடியுமா? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எனக்கு வர கன்சியூமர் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆஃப்டர் டெலிவரி அப்புறம் நான் வெயிட் கெயின் ஆனேன் சார், எனக்கு தைராய்டு பிரச்சனை இருந்துச்சு, நான் வெயிட் கெயின் ஆனேன், நான் அதிகமாக சாப்பிட்டதால நான் வெயிட் கெயின் ஆனேன், நான் சுகர் இருந்துச்சு அதனால வெயிட் கெயின் ஆனேன் இப்படின்னு சொல்லிட்டு, இது எத்தனை வருஷமா இருந்துச்சு அப்படின்னு கேட்டால் ஒரு 4 வருஷமா இருந்துச்சு, ஒரு 3 வருஷமா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஹெல்தி மெத்தட்ல வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த நியூட்ரிஷனை ஃபாலோ பண்ணி வெயிட் லாஸ் பண்ணுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு மாசத்துல 3 கிலோல இருந்து 4 கிலோ குறைக்கிறதுக்கு ஹெல்தி மெத்தட், ஒரு மாசத்துல 10 கிலோ குறையணும் 15 கிலோ குறையணும் அப்படின்னா அன்ஹெல்தியான மெத்தட்ஸ் நிறையவே இருக்கு. ஸோ நீங்க அதை போய் சூஸ் பண்ணி உங்களுடைய வெயிட் லாஸ் பாருங்க. இன்னும் நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சார் ஓகே சார் நீங்க சொல்றது தான் பெஸ்டா இருக்கு, ஆனா இருந்தாலும் எனக்கு காஸ்ட் வைஸ் அதிகமா இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, 100 ரூபாய்க்கு இருக்கிற பொருளை உங்களுக்கு 70 ரூபாய்க்கு தந்து உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு அது பெனிஃபிட்டா? இதுவே நீங்கள் 100 ரூபா பொருள்ன்றது 70 ரூபாய்க்கு வாங்கி உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைச்சிச்சுன்னா உங்களுக்கு தான் பெஸ்ட். ஸோ உங்களுக்கு ப்ரைஸ் கம்மியாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஹெர்பலைஃப்பில் பிசி ஐடி இருக்குது. ஸோ இந்த ஐடியை க்ரியேட் பண்ணி நீங்கள் டேரெக்டாக கம்பெனிலே வாங்கிக்கலாம். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ப்ரைஸ் கம்மியாகவும் கிடைக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் நியூட்ரிஷனுக்குள்ளே வரீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஹெல்தி வேல ரிசல்ட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 10 டேஸுக்கு உங்களுடைய பாடி கிளென்சிங்காக நீங்கள் மார்னிங் மட்டும் ஷேக் எடுக்கிற மாதிரி இருக்கும். சிம்பிளாக சொல்லணும்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக இதை நீங்கள் எடுத்துக்கணும். இப்படி பண்ணும்போது உங்களுக்கு வெயிட் லாஸ் ரிசல்ட்ஸ் ஒரு 90 டேஸ்லேயே உங்களுக்கு கிடைச்சிரும். நிறைய பேர் இட்லி சாப்பிடும்போது இல்லை சிக்கன் ரைஸ் சாப்பிடும்போது இல்லை ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடும்போது அதில் என்னென்ன இருக்குதுன்னு கேட்கவே மாட்டாங்க. ஆனால் நீங்கள் நியூட்ரிஷனுக்குள்ளே வரும்போது மட்டும் நியூட்ரிஷன் சென்டருக்கு போயிட்டு இதில் என்ன இருக்குது, இதை சாப்பிட்டா நல்லதா கெட்டதா இப்படி நிறையவே கேள்வி கேட்பீங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த நியூட்ரிஷன்ன்றது நம்ம பாடிக்கு தேவையான விட்டமின்ஸ் மினரல்ஸ் கொடுக்கறது தான் இந்த நியூட்ரிஷன். ஸோ ஹெல்தி வேல வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சின்னா கம்பல்சரி இந்த நியூட்ரிஷனை ஃபாலோ பண்ணி நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணலாம். உங்களுக்கு எனி டவுட்ஸ்னால டிஸ்பிளேல தெரிய இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எங்கள் டீமில் இருக்க வெல்னஸ் கோச் உங்களை கைட் பண்ணுவாங்க. ஓகே, இது மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.